ஓகே, ஸோ வி மோஷன் வந்து என்னன்னு இப்போ வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி வி மோஷன் நம்ம நேற்று சொன்னேன், பட் இப்போ எகெயின் வி மோஷன்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் வி மோஷன் அண்ட் ஹவு டு மைக்ரேட் த விஎம். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்துட்டு வி மோஷன் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். பட் இந்த செஷனில் ரொம்ப சிம்பிள், வாட் இஸ் வி மோஷன் அப்படிங்கிறத எகைன் நான் சொல்கிறேன். நான் பார்த்துக்கலாம் அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது, இன்டர்வியூ செஷன். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், வி மோஷன் தெரியாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எகைன் ஐம் டெல்லிங். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் வி மோஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். See, there is a cluster. இந்த கிளஸ்டரில் மல்டிபிள் ESX ஹோஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இது வந்து ஜஸ்ட் ஒரு லேப் என்வரான்மெண்ட் தான் இருக்குது. அதனால ஒரே ஒரு கிளஸ்டர் இருக்குது, 2 ESX இருக்குது. இதே இது ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளஸ்டருக்கு கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 15, 20, 15 to 20 ESX இருக்கும், அல்லது 10 ESX இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அந்த ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி பொறுத்து, டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி பொறுத்து கிளஸ்டர் கீழே ரிசோர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கிளஸ்டரை கிளிக் பண்ணி சம்மரி போனீங்கன்னா you can see the cluster resource CPU total. இந்த கிளஸ்டருக்கு டோட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் CPU எவ்வளோ ப்ரொவிஷன் ஆயிருக்கு, டோட்டல் மெமரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது கிளஸ்டரோட ரிசோர்ஸ். நீங்கள் அந்த ESXஐ செலக்ட் பண்ணீங்கன்னா சம்மரி போனீங்கன்னா அந்த ESXோட ரிசோர்ஸ் நமக்கு தெரியும். அந்த ESXக்கு என்ன CPU நமக்கு கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, யூஸ்டு ஸ்பேஸ் என்ன, ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன, அதே மாதிரி மெமரியும் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, யூஸ்டு மெமரி என்ன, ஃப்ரீ மெமரி என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எதுக்காக வி மோஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ESXஐல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ESXஐ வந்து 100% ஃபுல் ஆயிடக்கூடாது. அதோட ரிசோர்ஸ், அதாவது ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்துட்டு இந்த யூசேஜ் வந்து ஃபுல் ஆயிடக்கூடாது. அப்படி ஃபுல்லாக ஏதோ சிபி யூசேஜ் ஆர் மெமரி யூசேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா தேர் வில் பி ஹியூஜ் இம்பேக்ட். அந்த ESXஐ வந்து ஹங் ஸ்டேட் போயிடும். அந்த ESX ஹங் ஸ்டேட் போயிடுச்சுன்னா அதில் ரன் ஆகிற VMs எல்லாமே வந்து ஹங் ஸ்டேட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வாட் வி கேன் டூ, வி ஆர் மெயின்டைனிங் த 30% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஸோ வாட் இஸ் 30% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா, இப்போ ஒரு ESXஐ இருக்குது. ஸோ இது ஒரு ESXஐ. இந்த ESXஐல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 TB மெமரி கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம். ஒன் டிபி மெமரி இருக்குது. ஸோ அந்த 1 TB மெமரி அப்படின்னா அதில் 30% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஸோ எல்லா கம்பெனியும் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது 30% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம். மோஸ்ட்லி 20 to 30. என்னோட கம்பெனியில் 30% யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் 20% வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் 30, மினிமம் ஒரு 15, 20 அந்த மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் 1 TB இருக்குது அப்படின்னா இதில் 30% போயிடுச்சுன்னா, ஸோ 300 GB we need to allocate for threshold. 300 GB வந்துட்டு you cannot use for any VM. இது allocate பண்ணக்கூடாது. அப்போ you can consider only 700 GB. இதில் தான் நீங்கள் VM allocate பண்ணணும். இதுக்கு நீங்கள் VM allocate பண்ணக்கூடாது. This 300 GB reserved for threshold limit. This 300 GB reserved for threshold limit. The 7, so remaining 300 GB நீங்க கழிச்சீங்கன்னா மிச்சம் 700 GB இருக்கு. You can provisioning the VM. இந்த 700 GB ல you can provisioning the VM. So the threshold limit அப்படிங்கிறது CPU-க்கு உண்டு, மெமரிக்கு உண்டு, டேட்டா ஸ்டோருக்கு உண்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மெமரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா ஈஸியா புரியும் அப்படிங்க மெமரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நமக்கு 30% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எதுக்காக செட் பண்றோம் அப்படின்னா, அந்த 30% தாண்டினோடனே நமக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி இந்த ESXோட
சிபி யூட்டிலைசேஷன் மெமரி யூட்டிலைசேஷன் 30% மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்றப்ப எந்த விஎம் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுதோ அப்போ அந்த விஎம் நம்ம மைக்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிளஸ்டர்ல வந்துட்டு 2 ESXi இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXiல வந்து ரிசோர்ஸ் ஃபுல்லாக போகுது, இந்த ESXiல வந்து ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது, இந்த ஃப்ரீயா இருக்குது. அப்ப எந்த ESXiல ரிசோர்ஸ் ஃபுல்லாக போகுதோ அந்த ESXiல இருக்கிற ஒரு VM மைக்ரேட் பண்ணி நீங்க அடுத்த எந்த ESXiல ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கோ அதுக்கு நீங்க கொண்டு போயிடலாம். தட் இஸ் கால்டு vMotion. ஸோ இதுல பியூட்டி என்ன அப்படின்னா we can migrate the VM without downtime. Note this point. vMotion. So VMware vMotionல என்ன மெயினான பியூட்டி அப்படின்னா we can migrate the VM from one ESXi host to another ESXi host without downtime. The point note பண்ணிக்கோங்க, without downtime. But for this migration it should be satisfy the vMotion conditions. ஒரு VM நீங்க மைக்ரேட் பண்றீங்கன்னா should be satisfy the conditions. ஸோ நேற்று சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷேர்டு நெட்வொர்க் இருக்கணும், சாரி ஃபிசிக்கல் நெட்வொர்க் சேம் ஃபிசிக்கல் நெட்வொர்க் இருக்கணும், ஷேர்டு ஸ்டோரேஜா இருக்கணும், அப்புறம் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்ல வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும், ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கணும், vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸை வந்து மேட்ச் பண்ணிட்டா we can migrate the VMs. ஸோ இப்போ VM எப்படி மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ இந்த VM எடுத்துக்கலாம். இந்த VM வந்து எந்த ஹோஸ்ட்ல இருக்குது, ESXi 02ல இருக்குது. ESXi 01ல பாருங்க VM போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு VM தான் இருக்குது, VCSI vCenter தான் இருக்குது, இந்த ஒரு VM தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ESXi 2ல பார்த்தீங்கன்னா இதுல ஒரு VM ரன் ஆகுது, விண்டோஸ் 20K6ங்கிற ஒரு VM வந்து ரன் ஆகுது. இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த ESXi 2 அப்படிங்கிற ESXi இந்த ஹோஸ்ட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபுல் 90% மேலே போகுது, அதில் 100% தொட போகுது. அப்போ நீங்க வந்து டக்குனு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த VM செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மைக்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மைக்ரேட் கொடுங்க. இதில் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னா சி ஒரு ESXi வந்துட்டு எப்படி வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுது, ஒரு ESXi வந்து VMக்கு ரிசோர்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ESXiக்கு 1 TB கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 1 TB இருந்தால் இந்த VMக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும். இதுல CPU வந்து 100 GHz இருக்குன்னா அந்த 100 GHz இருந்து அந்த VMக்கு வந்து அலோகேட் பண்ணும். இது அலோகேஷன். ஸோ இந்த அலோகேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் கம்ப்யூட்டர், இந்த CPU அண்ட் மெமரி இருக்கு இல்லையா, இதை கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்றோம். அப்படியே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு VMக்கு CPU அண்ட் மெமரி இஸ் கம்ப்யூட் ரிசோர்ஸ். அந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்துட்டு ESXi இருந்து அலோகேட் ஆகும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி அப்படின்னா நீங்க வந்து vMotion இதுக்கான மீனிங் என்ன, vMotion பண்ண போறீங்களா, அதாவது அந்த ESXiயோட CPU மெமரியை மட்டும் நீங்க மாத்த போறீங்களா, which means change compute resource only. Yes, இத போடுங்க, இத பாருங்க, migrate the virtual machines to another host. அப்ப நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஒரு vMotion நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த அப்படின்னா எனக்கு இந்த கிளஸ்டர்ல இருக்கிற எத்தனை, இப்ப இந்த கிளஸ்டர்ல 10 ESXi இருந்தா 10 ESXi இங்க தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா அந்த 10 ESXi சேம் பிசிக்கல் நெட்வொர்க்கா இருக்கும், சேம் ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கும். அப்படி இருந்தா தான் இங்க தெரியும், அல்லாட்டி இங்க தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளால அதை மைக்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுல நம்ம டெஸ்டினேஷன் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESXi 2, டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ESXi 1. ESXi 1 செலக்ட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி செக் சக்சீடுன்னு வருது. இப்போ ESXi 1 செலக்ட் பண்ணி எனக்கு எந்த ஒரு இஷ்யூ காமிக்கல. இப்போ ஏதாவது இஷ்யூ வந்து அந்த இடத்துல காமிக்கும். தென் நெக்ஸ்ட் இதில் நெட்வொர்க் இருக்கும், இதை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் scheduled vMotion high priority பை டிஃபால்ட்டாக இதான் இருக்கும், இதை விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்து டாஸ்க்ல போய் பார்த்தீங்கன்னா VM வந்து மைக்ரேட் ஆகும். ரீலோகேட் த விர்ச்சுவல் மிஷின், இந்த மைக்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. இது 100% முடிஞ்ச உடனேயும் இங்கே 02 அப்படிங்கிறது
இந்த விஎம் வந்து 02 ESXi இருந்து 01 ESXi போயிடும். அதாவது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போயிடுச்சு பார்த்தீங்களா. விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஹோஸ்ட் 1ல இப்போ ரன் ஆகுது. ஹோஸ்ட் 1 செலக்ட் பண்ணுங்க, விஎம்ஸ் போங்க. இந்த ஹோஸ்ட் 1ல விஎம்ஸ்ல பார்த்தீங்கன்னா VCSA விஎம் அனதர் விஎம் 2 விஎம் ரன் ஆகுது பாருங்க. ஹோஸ்ட் 2ல பாருங்க நோ விஎம்ஸ் எதுவுமே ரன் ஆகல. இது கிளஸ்டர் விஎம், இதை விட்டுருங்க, எந்த ஒரு விஎமும் ரன் ஆகல. ஸோ ஹோஸ்ட் 1ல வந்துட்டு விஎம் ரன் ஆகுது. இப்போ அகைன் இது எப்படி தான் மைக்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து ESXi 1ல வந்துட்டு ரிசோர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 827 MB தான் ஃப்ரீயா இருக்குது. அப்போ இதை அகைன் மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா சேம் அந்த விஎம் போங்க, இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க, மைக்ரேட் கொடுங்க, சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். இப்போ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESXi 1, டெஸ்டினேஷன் வந்து EX2. ஸோ இதை மைக்ரேட் கொடுக்குறேன், சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் ESXi 1 தானே, டெஸ்டினேஷன் EX2. ஸோ இதில் எதுவும் வார்னிங் இருந்தால் வார்னிங் மெசேஜ் காமிக்கும், எரர் மெசேஜ் இருந்தால் இந்த வார்னிங் மெசேஜ் இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பாருங்க 95% கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ 95% கன்சியூம் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா பிரச்சனை. அப்போ அதை தான் நம்ம மைக்ரேட் பண்ணுறோம். இப்போ இதை இங்கே மைக்ரேட் அடுத்த ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். அவ்வளோதான், விமோஷன் நடக்குங்க. முடிஞ்சவொன்னே இந்த விஎம் வந்து 01 ESXi இருக்குது பாருங்க. விமோஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ESXi வந்து இந்த விஎம் வந்து 02 ESXi வந்துருச்சு. 02ல பார்த்தீங்கன்னா இந்த விஎம் இருக்கும், 01ல பார்த்தீங்கன்னா இந்த விஎம் இருக்காது. அங்க இருந்து இந்த விஎம் மைக்ரேட் ஆகி 02க்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் vMotion. vMotion is nothing but migrating the virtual machine from one ESXi host to another ESXi host without downtime. டவுன்டைம் அப்படின்னா என்னன்னா, நீங்க மைக்ரேட் பண்றப்ப எந்த ஒரு இன்டரப்ஷனும் ஆகாது. அஸ் யூஷுவல் அந்த சர்வர் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்கோ அப்படியே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுல நீங்க வந்து அதை ஷட் டவுன் பண்ணவோ அல்லது பவர் ஆஃப் பண்ணவோ அல்லது ரீஸ்டார்ட் பண்ணவோ அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து vMotion. இது நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க. இது நம்ம இப்ப பண்ணதுக்கு பேரு மேனுவல் vMotion. நம்மளா தானே இதை பண்ணோம். இது பேர் மேனுவல் vMotion. ஆட்டோ vMotion வந்து அடுத்த டாபிக்கா சொல்றேன். இதுல டவுட்ஸ் இருக்கா? vMotionல இருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் vMotionங்கிறது. இது புரியலாட்டி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா கண்டிப்பா புரிஞ்சாகணும் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? Sir. Yes. Which conditions it should be satisfied? The conditions I will tell you later. Okay. Because that should be almost 10 conditions. I will tell you the conditions later. Okay, sir. Next class I will show you what are the conditions, and also troubleshooting I will tell you what are the conditions. So now you have to understand the concept. That's it. The conditions and troubleshooting I will tell you in the next classes.